Best Running Brook by Robert Frost. ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை வந்து யூஸ்வலாக என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹோம் ஸ்பன் ஃபிலாசபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம் ஸ்பன் ஃபிலாசபர். அவரை ஏன் இந்த ஹோம் ஸ்பன் ஃபிலாசபர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் போயம் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக். ஸோ இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படின்ற இந்த போயம்காக தான் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை வந்து ஹோம் ஸ்பன் ஃபிலாசபர் அப்படின்றாங்க. ஏன் வந்து அவர் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த போயமில் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை சொல்கிறார். யூஸ்வலாக மேற்கு நோக்கி எந்த ப்ரூக்கும் நகராது. நீங்கள் வேணா எங்கே வேணாலும் நீங்கள் இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஓடுற நதிகள் எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி நகரும். காவிரி மெயினாக ப்ராமினெண்ட்டாக தமிழ்நாட்டில் ஓடுது அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். கர்நாடகாவில் குடகுமலையில் ஆரம்பித்து குடகுலேருந்து அப்படியே கிழக்கு நோக்கி அப்பப்போ டைரக்ஷன் மாறும். கிழக்கில் போகிறது அப்படியே கொஞ்சம் தெற்கு நோக்கி வடக்கு நோக்கி நகரும், மறுபடியும் தெற்கு வடக்கு மேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடகிழக்கு அந்த மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருந்தாலும் மேற்கில் இப்படி திரும்பிட்டு மறுபடியெல்லாம் வராது காவிரி. வேணா லேசாக ஒரு பெண்டு இருக்கலாம், ஆனால் மேற்கு நோக்கியே நகர்ந்து போகாது. மேற்கு அப்படி இந்த பக்கம் மேற்குல ஒரு சின்ன வளைவு வளைஞ்சிட்டு போகிற மாதிரி போகலாம். மேற்கு பக்கமாக ஒரு வளைவு இருக்கலாம், ஆனால் மேற்கு நோக்கியே எந்த ஒரு நதியும் போகாது. ஆனால் இங்கே ஒரு நதி இருக்காம். அது நதியில் ஆக்சுவலாக அது ஒரு ப்ரூக், நீரோடை. அந்த நீரோடைய பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா கான்ட்ரரீஸ் இருக்கும். எல்லாத்தோட வாழ்க்கையும் நேராக போகாது. எல்லா நதியும் கிழக்கு நோக்கி போகும்போது ஒரு நதி மட்டும் என்ன பண்ணுதா மேற்கு நோக்கி நகருது. அப்படின்றது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, எல்லாத்தோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி போகாது. சில பேர்த்தோட வாழ்க்கையில சில கான்ட்ரரீஸ் இருக்கும். அந்த கான்ட்ரரீஸையும் நம்ம ஏற்றுக்கணும். எஸ்பெஷலி இங்கே வந்து ஒரு கப்பலை சொல்றாரு அவர், ஃப்ரெட் அப்படின்ற ஒரு பர்சனையும். அந்த ஃப்ரெட்டு வந்து தன்னோட ஒய்ஃபு கிட்ட டயலாக் பேசுறாரு. இந்த போயமே வந்து பார்த்தோன்னா அப்படியே அழகாக டயலாக்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த போயம்ல 82 லைன்ஸ் இருக்கு. 82 லைன்ஸையும் வந்து ஒரு ஸ்டான்ஸா மாதிரிலாம் பிரிக்காம ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம வந்து ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயினில் வந்து பார்த்தோன்னா அழகாக வந்து ஸ்டான்ஸா வைஸா 5 ஸ்டான்ஸா எழுதியிருக்காங்க எமிலி டிக்கின்சன். ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 4 லைன் எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டான்சைடு சிங்கிள் பிளாக் வேர்ஸில் 82 லைன்ஸில் எழுதியிருக்காரு இந்த போயமை. இந்த போயம் வந்து மெயினாக எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த யூனிவர்ஸில் எல்லாமே வந்து டுவாலிட்டி அப்படின்றத இந்த போயம்ல சொல்றாரு. டுவாலிட்டின்னு என்னது? வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்கும், வெப்பம் இருந்தா குளிர்ச்சி இருக்கும், நெருப்பு இருந்தா நீர் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, அதே மாதிரிதான் வந்து எல்லாமே இரட்டையான ஒரு விஷயம் தான் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட்டான ஐடியாஸ் கொண்டிருக்கும். ஆப்போசிட்டான ஐடியாஸ் கொண்டிருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் அது நிலைத்திருக்கு. இப்போ வெள்ளை இருந்தால் வெள்ளைக்கு அப்படியே ஆப்போசிட் கான்ட்ரரியானது டார்க். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் டே? நைட். வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஒயிட்? Black. What is the opposite of spring? Autumn. Winter. Okay, winter. What is the opposite of male? Female. So இது மேலோட ஆப்போசிட் ஃபீமேல் இல்லை. நம்ம இதெல்லாமே வந்து நம்ம ஆப்போசிட்னு நினச்சிக்கிறோம். இதெல்லாமே கான்ட்ரரியான ஐடியாஸ் இருந்தாலும் இதெல்லாம் அப்படியே மேலோட கம்பேனியன் ஃபீமேல் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வாங்க. ஃபீமேல் ஒய்ஃப் இஸ் நாட் ஆப்போசிட் டு ஹஸ்பண்ட், ஷீ இஸ் த கம்பேனியன் அப்படின்ற அந்த ஐடியாலஜி தான் இங்கே வந்து கொண்டு வர்றாரு. அப்போ வெஸ்ட்ல ஒரு ப்ரூக் போகுது. எல்லா ப்ரூக்கும் எல்லா நதிகளும் எல்லா நீரோடைகளும் ஈஸ்ட்ல கிராஸ் ஆகும்போது ஒன்று வெஸ்ட்ல போகுது அப்படின்னா அந்த கான்ட்ரரியை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்.
அதை இந்த ஃப்ரெட் அண்ட் அவரோட ஒய்ஃபோட ஸ்டோரி மூலமா அவர் சொல்றார். அப்போ டேவோட ஆப்போசிட் நைட், ஒயிட்டோட ஆப்போசிட் டார்க், மேலோட ஆப்போசிட் ஃபீமேல், ஹஸ்பண்டோட ஆப்போசிட் ஒய்ஃப், கிங்கோட ஆப்போசிட் குவீன் அப்படின்னு இல்லாம இது எல்லாமே தோ தே ஹேட் கான்ட்ரரிஸ், தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் அப்படின்ற மனநிலையை கொண்டு வாங்க அப்படின்றத இந்த போயம் சொல்லுது. ஓகே, ஆணுடைய ஆப்போசிட் பெண் இல்ல, ஆணுடைய காம்ப்ளிமெண்டடான ஒரு விஷயம் பெண். ஹஸ்பண்டோட காம்ப்ளிமெண்டடான ஒரு விஷயம், ஹஸ்பண்டோட ஆப்போசிட் ஒய்ஃப் இல்ல, ஹஸ்பண்டோட காம்ப்ளிமெண்டடான ஒரு விஷயம் ஒய்ஃப். கிங்கோட காம்ப்ளிமெண்டடான ஒரு சார் என்ன சார் எல்லாமே மேல இதை வச்சு ஆரம்பிக்க இப்படி குயினுக்கு காம்ப்ளிமெண்டான ஒரு பர்சன் தான் கிங்கு, ஒய்ஃபுக்கு காம்ப்ளிமெண்டான ஒரு பர்சன் தான் வந்து ஹஸ்பண்ட். எல்லாமே ஹஸ்பண்டோட காம்ப்ளிமெண்ட் ஒய்ஃப்னு சொல்றீங்க இல்லையா, ஒய்ஃபோட காம்ப்ளிமெண்ட் ஹஸ்பண்ட் அப்படி கூட சொல்லலாம், தப்பே இல்லை. ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட், ஹஸ்பண்டுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒய்ஃப் இல்லை, ரெண்டு பேரும் தே ஹேவ் டு காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஒரு மனைவி கிட்ட நிறைய கான்ட்ரரிஸ் இருக்கிறது தான் ஒரு ஆண், ஆனா he has to compliment with her. அதே மாதிரி தான் எல்லாமே அப்படின்றத இந்த போயம் சொல்ல வர்ற விஷயம். ஸோ அதை இந்த நீரோடை அப்படின்ற அந்த கான்செப்ட் மூலமா அவர் சொல்றார். ஸோ தட்ஸ் ஒய் ராபர்ட் ஃப்ராஸ்ட் இஸ் கால்ட் ஹோம் ஸ்பன் பிலாசபர் இந்த போயம்னால தான். மற்ற போயங்கள்லாம் அவர் வந்து ஜாலியான கான்செப்டை டீல் பண்ணுவார். ரோட் நாட் டேக்கன், இந்த ரோடு போலாமா அந்த ரோடு போலாமா, நான் கம்மியாக ட்ராவல் பண்ண ரோடை சூஸ் பண்ணேன், தட் மேட் த டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். ரோட் நாட் டேக்கன்ல அவ்வளோதான். ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ், ஒரு நாள் ஐ வாஸ் ட்ராவலிங் ஆன் அ ஹார்ஸ், அட் த டைம் த ஹார்ஸ் திடீர்னு ஒரு இடத்துல நின்றுச்சு, இட் கேவ் அ ஷேக் டு இட்ஸ் ஹெட், ஐ காட் அ குவியா, ஏன் நிற்கிறேன் அப்படின்னு யோசித்தேன். சிம்பிளான ஸ்டோரி. மெண்டிங் வால் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு நெய்பர்ஸ்க்கு இடையில ஒரு நடுவில் ஒரு காம்பவுண்ட் செவர் கட்டுறாங்க. காம்பவுண்ட் செவர் கட்டும் போதே ஒருத்தருக்கு காம்பவுண்ட் செவர் கட்டுறதுல விருப்பம் இல்லை, ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, குட் ஃபென்ஸ் மேக் குட் நெய்பர்ஸ் அப்படின்னு பிபிலிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியே காம்பவுண்ட் செவர் கட்டிட்டாரு. சரி ஓகே நான் அப்படின்னு விட்டுட்டேன். அது மாதிரி சிம்பிளான ஒரு போயம் இருந்தாலும் அதுக்குள்ள பயங்கர ஆழமான கருத்துக்களை கொண்டு இருக்கும். ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒவ்வொரு போயமும் ரொம்ப எமினென்ட்டான ஒரு ரைட்டர், அமெரிக்கன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில், எஸ்பெஷலி அமெரிக்கன் பொயட்ரியில் ஒரு மாஸ்டர் அப்படின்னே கூட நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை சொல்லலாம். அவருடைய இந்த போயமை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் வாஸ் born on May 26 in the year 1874 and he died in the year 1963 and he received 4 Pulitzer Prize. 4 Pulitzer Prize வாங்கியிருக்காரு. முதல்ல அவர் பியூலிட்சர் பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ ஹாம்ஷயர் அப்படின்ற ஒர்க்குக்காக பியூலிட்சர் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவருடைய நிறைய இம்பார்ட்டண்ட்டான போயம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் அண்ட் ஐஸ், மெண்டிங் வால், பர்ச்சஸ், அவுட், நத்திங் கோல்டு கேன் ஸ்டே, ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் இன் அ ஸ்னோய் ஈவினிங், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், ரோடு நாட் டேக்கன், வைல்ட் கிரேப்ஸ், ஹோம் பரியல், இதெல்லாம் இவரோட இம்பார்ட்டண்ட்டான போயம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இவருடைய ரோட் நாட் டேக்கன் வந்து ரொம்ப எமினென்ட்டான ஒரு போயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ரோட் நாட் டேக்கன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய செரிமனிஸில் இந்த ரோட் நாட் டேக்கன் வந்து வாசிக்கப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி ஜான் எஃப் கென்னடி வந்து இருக்கும்போது அவர் முன்னாடி கூட இந்த ரோட் நாட் டேக்கன் வாசிக்கப்பட்டிருக்கு. இந்த ரோட் நாட் டேக்கன்ல கடைசி 2 லைன் வரும், and miles to go before I sleep, and miles to go before I sleep. முன்னாள் முதல் என்னங்க, ஸ்டாப்பிங் பை வுட்ஸ், ஆமா ஸ்டாப்பிங் பை தி வுட்ஸ், யா ஓகே miles to go before I sleep. ஆமா நம்ம இவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பிடித்தமான லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு 2 டைம் அந்த லைன் வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா தூங்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய பிளேஸை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் ஃபர்ஸ்ட் லைனுக்கு. இன்னொரு லைனுக்கு என்ன அர்த்தம்னா நான் இறப்பதற்குள் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு, இறப்பதற்குள் நான் நிறைய செயல்களை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றார்.
ஸோ அது மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் எல்லாம் வந்து இவரோட போயம்ல ரொம்ப சிம்பிளான பர்சன், சிம்பிளான வேர்ட்ஸ் எழுதுறாரு. நிறைய இந்த ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இயாம்பிக், பென்டாமீட்டர், டெட்ராமீட்டர்னு எழுதியிருக்காரு. ஆனால் இந்த போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ வேர்ஸ்ல எழுதியிருக்காரு. ஃப்ரீ வேர்ஸ் அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல அடிக்கடி இந்த வார்த்தை நீங்க கேள்விப்படலாம். ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா என்னன்னா புது கவிதை தான் ஃப்ரீ வேர்ஸ். அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு லைன் இயாம்பிக், பென்டாமீட்டர்ல இருக்காது. பிளாங்க் வேர்ஸ் அப்படின்றது அன்ரைம்டா இருக்கும். ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்றது ரைமே இருக்காது. அன்ரைம்டு இருந்தாலும் பிளாங்க் வேர்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்டான்ஸா ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஒரு ஸ்டான்ஸா 4 லைன்ல 5 லைன்லன்னு இருக்கும். ஆனா இந்த ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ஸ்டான்ஸாவுமே இந்த இத்தனை லைன் இருக்கிறதா ஸ்டான்ஸா அப்படின்லாம் இருக்காது. அவங்க ஆத்தரோட விருப்பத்திற்கு ஏற்ப அவங்க ஸ்டான்ஸாஸை பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் போயம் வந்து பார்த்தோன்னா 20 வயசுல எழுதியிருக்காரு. மை பட்டர்ஃப்ளை அண்ட் எலிஜி அப்படின்ற போயம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அந்த போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா த இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஜேர்னல்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டஃப்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், த ட்ரையல் பை எக்ஸிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து 1906ல் எழுதியிருக்காரு. ஸோ இது மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன போயமாக எழுதிட்டு இவரோட ஃபர்ஸ்ட் போயம் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் போயம் கலெக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ ஹாம்ப்ஷயர் அப்படின்ற போயம் கலெக்ஷன், அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தோன்னா எ பாய்ஸ் வில் அப்படின்ற போயமு, நார்த் ஆஃப் பாஸ்டன் அதுதான் வந்து இவரோட ஆரம்ப காலத்தில் அவர் எழுதின அந்த போயம் கலெக்ஷனோட நேம், நார்த் ஆஃப் பாஸ்டன். அதுக்கப்புறம் நிறைய போயம்ஸ் எழுத ஆரம்பிச்சிடுறாரு. இவருக்கு வந்து 4 டைம்ஸ் வந்து பியூலிட்சர் கிடைச்சது அப்படின்றோம் இல்லைங்களா. இவரோட ஃபர்ஸ்ட் பியூலிட்சர் இவருக்கு எதுக்காக கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ ஹாம்ப்ஷயர் அப்படின்ற அந்த புக்குக்காக, போயம் கலெக்ஷனுக்காக இவருக்கு ஃபர்ஸ்ட் பியூலிட்சர் கிடைச்சிருக்கு, நியூ ஹாம்ப்ஷயர் அப்படின்ற புக்குக்காக. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கலெக்டட் போயம்ஸ் அப்படின்ற புக்குக்காக செகண்ட் பியூலிட்சர் ப்ரைஸும், A Further Range அப்படின்ற புக்குக்காக தேர்ட் பியூலிட்சர் ப்ரைஸும், மவுண்டன் இன்டர்வல் அப்படின்ற புக்குக்காக ஃபோர்த் பியூலிட்சர் ப்ரைஸும் வந்து நம்மளுடைய ராபர்ட் ஃப்ராஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ 4 டைம் பியூலிட்சர் கிடைச்சிருக்கு. 4 டைம்ஸ் வந்து பியூலிட்சர் ப்ரைஸ் ஃபார் பொயட்ரி. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர். அண்ட் ஹி டைட் ஆன் 29th of Jan 1963. சரிங்களா? அதே மாதிரி இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான் எஃப் கென்னடியோட அந்த இனாகுரேஷனுக்குலாம் இவரோட போயம்ஸை வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப எமினென்ட்டான ரைட்டா. அண்ட் இந்த போயம் பற்றி சொல்லணும், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், இந்த போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1923ல் எழுதியிருக்கார். ஆனால் பப்ளிஷ் பண்ணினது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1928ல் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷர் பேர் ஹென்ரி ஹால்ட் அண்ட் கோ, அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் மாதிரியே ஒரு வுட்டு கட்டு, இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் சொல்றாங்க இல்லையா, இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் மாதிரியே இந்த போயம் பப்ளிஷ் ஆகும் போதே ஒரு உட்டன் கட்டோட சேர்ந்து அந்த புக்கில் ஒரு உட்டன் கார்விங் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த உட்டன் கார்விங்கை பண்ணினது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஜே லாங்கஸ். ஸோ இந்த போயமை பப்ளிஷ் பண்ண ஒரு பேர் ஹென்ரி ஹால்ட் அண்ட் கோ பப்ளிஷர்ஸ். இந்த போயம்க்கு ஒரு உட்கட்டோட சேர்த்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த உட்கட் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜே லாங்கஸ். சரிங்களா? ஸோ நார்மலாக இவரோட நிறைய போயம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ ஹாம்ப்ஷயர் அப்படின்ற பிளேஸில் இருக்கும்போது எழுதின போயம். அந்த நியூ ஹாம்ப்ஷயர் ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நிறைய போயம்ஸ் எழுதியிருப்பார். அதே மாதிரி தான் இந்த போயமும் நியூ ஹாம்ப்ஷயர் அப்படின்ற இடத்துல டெரி அப்படின்ற பிளேஸில் நடக்கிற போயம். ஸோ அந்த டெரியில் வந்து ஒரு வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் வந்து போகுது. ரியலாகவே அப்படி ஒரு ப்ரூக் இருக்குது, இவர் ஏதோ கற்பனையாலாம் எழுதலை. டெரி அப்படின்ற பிளேஸ், நியூ ஹாம்ப்ஷயர் அப்படின்ற கவுண்டியில் டெரி அப்படின்ற பிளேஸில் வெஸ்ட் பக்கமாக வெஸ்ட் சைடில் ஒரு ப்ரூக் ரன் ஆகுது. அந்த ப்ரூக்கை பற்றி தான் இந்த போயம் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயம்காக தான் மெயினாக வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோம்ஸ்பன் ஃபிலாசபர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த போயமோட ஐடியாலஜி வந்து பார்த்தோன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து டயலாக் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த போயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஃப்ரெட் விச் இஸ் நார்த் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. எது நார்த்து பக்கம்? ஏன்னா இவங்களுக்கு ஒரு குழப்பம் அந்த அம்மாவுக்கு. ஏன்னா யூஸ்வலாக எல்லா நதியும் சரி எல்லா நீரோடையும் சரி கிழக்கு நோக்கி நகரும். ஆனால் இங்கே ஒரு நீரோடை வந்து
மேற்கு நோக்கி நகருங்கும் போது அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு குழப்பம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய புது இடத்துக்குலாம் போகும்போது நமக்கு திசை தெரியாது. இப்போ மேற்கு பக்கமா, அதாவது இந்த பக்கமா ஒரு நீரோடை போகும்போது இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க என்ன கேட்குறாங்க, எந்த திசை நார்த்து திசை அப்படின்னு இவங்க 2 பேருக்கு கான்வர்சேஷன் நடக்குது. உடனே அவர் என்ன சொல்றாரு, நீ நினைக்கிறது கரெக்ட் தான். இந்த இந்த திசை நீ நினைக்கிற திசை தான் நார்த்து. ஆனா இந்த நீரோடை வந்து கிழக்கு நோக்கி நகராம மேற்கு நோக்கி நகருது அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் போகுது. ஸோ அந்த கான்வர்சேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ட்ரரிஸ், இப்படிதான் சில கான்ட்ரரியான திங்ஸ் எல்லாம் இந்த பூமியில இருக்கு. இந்த கான்ட்ரரிஸை கடந்து யூஸ்வலா எல்லா நீரோடையும் கிழக்கு நோக்கி நகரணும் அப்படிங்கும்போது அந்த ட்ரெடிஷனலான வழியான அந்த முறையை வந்து உடைத்தெறிந்து விட்டு ஒரு நதி ஒரு நீரோடை வந்து கிழக்கு நோக்கி நகருதுன்னா அதை நம்ம ஏத்துக்கணும். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய கான்ட்ரரிஸ் இருக்கும். அந்த கான்ட்ரரிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஏத்துக்கணும் அப்படின்றத இந்த போயம் சொல்லுது. சரிங்களா? ஸோ இந்த போயம் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, அவங்க 2 பேர்த்துக்குமான கான்வர்சேஷன். அவங்க 2 பேர்த்துக்குமான கான்வர்சேஷன் மெயினா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, கிழக்கு நோக்கி ஏன் நகருது, ஏன் இப்படி மேற்கு நோக்கி ஏன் நகருது அப்படின்ற அந்த இதுல தான் இந்த போயம் வந்து சொல்றாங்க. ஸோ போயம் லைனுக்குள்ள பார்க்கலாம். இப்படிதான் ஆரம்பிக்குது. ஃப்ரெட். ஸோ அந்த ஹஸ்பண்டோட பேரு ஃப்ரெட். ஆனா ஒய்ஃபோட நேம் இட் இஸ் நாட் மென்ஷன்ட் ஹியர். அவங்க ஆரம்பத்தில் என்ன கேட்குறாங்க, ஸோ போயமே பாருங்க, நோ ஸ்ட்ரக்சர், ஆனால் 82 லைன்ஸ். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறோம், ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒய்ஃப் தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த போயம் பிகின்ஸ் வித் த டயலாக் ஆஃப் ஒய்ஃப். ஃப்ரெட், வேர் இஸ் நார்த் அப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு ஃப்ரெட்டுக்கு நார்த் இஸ் தேர் மை லவ், தான் நார்த் மை லவ். அவர் பாருங்க, சிம்பிளா டக்குன்னு ஒரு ஆன்சர். அவங்க கேட்ட கேள்விக்கு இதனாலதான் நீ இந்த கேள்வி கேட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், அதான் நார்த்து, நீ ஏன் குழப்பிக்கிறேன்னு எனக்கு புரியுது. இந்த நதி, இந்த புரூக்னா என்னது, இந்த நீரோடை வந்து மேற்கு நோக்கி நகருது. நார்த் இஸ் தேர் மை லவ், த ப்ரூக் ரன்ஸ் வெஸ்ட். அட்டே பாருங்க, ஒரே டயலாக்ல அடிச்சார். நார்த் எது ஃப்ரெட் நார்த் எது அப்படின்னு நம்ம கேட்கறாங்க. உடனே இவர் என்ன சொல்றாரு, இதான் நார்த்து. இந்த நீரோடை வந்து வித்தியாசமான நீரோடை, கிழக்கு நோக்கி நகராம மேற்கு நோக்கி போகுது. வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் தே கால் இட். அதை என்ன சொல்றாங்க, மேற்கு நோக்கி நகரும் நீரோடை. வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் மென் கால் இட் டு திஸ் டே. பாருங்க, ஒரே லைன் தான், இடையில தென்னுக்கு பதிலாக மென்னுன்னு போட்டிருக்காரு. ஏன் தென்னுக்கு பதிலாக மென்னுன்னு போட்டிருக்காருன்னா, மனிதர்களும் ஆண்களும் இதே மாதிரி தான். எப்பயுமே ஆண்கள் வந்து பார்த்தோம்னா கான்ட்ரரிஸை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, கான்ட்ரரிஸை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நாட் ஒன்லி மென், we can also include women too. அவங்க என்ன பண்றாங்க, எப்பயுமே கான்ட்ரரிஸை அக்செப்ட் பண்ணிக்கிறது. நீ இது நான் நினைச்ச மாதிரி இல்லை, நீ அப்போ அப்படி இருந்த இப்போ அப்படி இருக்கிறது இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பேசுன இப்போ ஆனால் எப்படி பேசுற. ஓகே, ஸோ அந்த கான்ட்ரரிஸை அப்படி அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ மென் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் தென் கால் இட் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் மென் கால் இட் டு திஸ் டே. இன்னைக்கு வரைக்கும் அது வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அது வெஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. வாட் டஸ் இட் திங்க் இட்ஸ் டூயிங் ரன்னிங் வெஸ்ட். ஏன் இது மேற்கு நோக்கி நகருது, அதுக்கு தெரியுமா மேற்கு நோக்கி ஒரு நதி நகரக்கூடாது அப்படின்னு. ஆனா இந்த நதி ஏன் மேற்கு நோக்கி நகருது அப்படின்னு அவரே கேட்கிறார். ஒய் வென் ஆல் த அதர் கண்ட்ரி ப்ரூக்ஸ் ஃப்ளோ ஈஸ்ட். மற்ற எல்லா நீரோடைகளும் கிழக்கு நோக்கி நகரும் போது எதனால இந்த நீரோடை மேற்கு நோக்கி நகருது? ஓஷன் அடையிறதுக்காகவா? இல்ல, இட் மஸ்ட் பி த ப்ரூக் கேன் ட்ரஸ்ட் இட் செல்ஃப் டு கோ பை த கான்ட்ரரி. முக்கியமான வார்த்தை, கிழக்கு நோக்கி தான் நகரணும் அப்படிங்கும் போது இந்த நீரோடை தன்னைத்தானே நம்புது, அது தன்னைத்தானே நம்பிக்குது. நான் ஏன் கிழக்கு நோக்கி நகரணும், நான் வித்தியாசமா இருந்துட்டு போறேன், நான் மேற்கு நோக்கி நகர போறேன். எல்லாரும் வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்சாதான் வாழ்க்கையை சந்தோஷமா இருக்க முடியும்லாம் கிடையாது. ஹாப்பினஸ் டசன்ட் காஸ்ட் எனிதிங். அப்ப பணம் வேணாமா சார் வாழ்க்கையில அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம் வேண்டாம், கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு பணம் வேணும்.
அப்ப வாழ்க்கையில பணமே தேவையில்லையா? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பணம் தேவையில்லை. சௌகரியமாக வாழ்வதற்கு பணம் தேவை. அப்போ நான் மகிழ்ச்சியா தான் இருக்க போறேன். எனக்கு பணமே தேவையில்லை அப்படின்னு யாராவது முடிவெடுக்கிறாங்கன்னா, அவங்க அந்த கான்ட்ரரியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்களோட வாழ்க்கை முறையே வேற மாரி இருக்கும். அவங்களோட வாழ்க்கையை பத்தின சிந்தனையே வேற மாரி இருக்கும். சரிங்களா? இல்ல பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனா சொந்தக்காரங்கலாம் நம்மளைய நல்லா பிரமிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு பணம் தேவை. அட அவன் கிடக்குறான். அவன் என்னமோ நினைச்சிட்டு போறான். ஐ அம் லீடிங் மை லைஃப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க லைஃப்க்கு பணம் தேவையில்லை. யூ கேன் லீட் அ ஹாப்பி லைஃப். ஃபார் லீடிங் அ ஹாப்பி லைஃப், மனி இஸ் நாட் அட் ஆல் நீடட். பட் டு லீட் அ கம்ஃபர்டபுள் லைஃப். ஓகே. ஸோ இந்த போயம்ல ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய கருத்து. எப்பயுமே ஆல்வேஸ் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். Whenever you are in a comfort zone, you can never achieve anything in life. You cannot achieve anything. You have to come out of your comfort zone to achieve something. இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதே, சார் என்னால் படிக்கவே முடியலைங்க சார் அப்படின்னா முடியவே இல்லைன்னா முடியவே இல்லை தான். கடைசி வரைக்கும் அப்படியே தான் உட்காந்துருப்பீங்க. காலையில் என்னால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியல, கஷ்டம். 6 மணி வரைக்கும் தூங்கினா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க, 4 மணிக்கு எந்திரிங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 மணி நேரமா தூங்கலைன்னா எனக்கு தூங்கின மாதிரியே இருக்காது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. 6 மணி நேரம் நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருந்தால் போதும் ஒரு மனுஷனுக்கு. அந்த கான்ட்ரரியை நம்புங்க. அந்த ப்ரூக் அதுதான். ப்ரூக் கேன் ட்ரஸ்ட் இட் செல்ஃப் டு கோ பை கான்ட்ரரிஸ். த வே ஐ கேன் வித் யூ. பாருங்க அழுகாப்புல பாருங்க நம்மால். இதுதான் குசுமுன்றது. எப்பயுமே கான்ட்ரரிஸோட இந்த ஏதோ ஒன்று இப்போ ரீசெண்டாக வச்சு கொரோனாவோட வாழ பழகி கொள்ளுங்கள். ஐயோ அதால நல்ல ஒரு கோட், அது கரெக்டா வரும். எதிரியோடு போராடி எதிரியோடு வாழ பழகி கொள்ளுங்கள்ன்ற மாதிரி ஒரு கொட்டேஷன் வச்சு கொரோனா டைம்ல. அது மாதிரிதான் கான்ட்ரரிஸை பழகிக்குச்சு ப்ரூக்கு. கான்ட்ரரிஸை நம்ப ஆரம்பிச்சிச்சு. நான் எப்படி உன்னை நம்புறேன், நான் எப்படி உங்க கூடயே இருக்கேன், அது மாதிரிதான் அப்படின்னு அழுங்காப்புல ஒரு ஹஸ்பண்ட் திங் போடுறாரு. த வே ஐ கேன் வித் யூ அண்ட் யூ வித் மீ. நிறைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கான்ட்ரரியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியா இருந்தேன் ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்களுக்கு உண்மையாலுமே தெரியும் இதெல்லாம் சும்மா ஒரு காமிக்கலான ஒரு டயலாக் தான். உண்மையாலுமே வித்தவுட் உமன் தே வில் ஃபீல் அ லாட். வேணா ஒரு ஜாலியா ஒரு கவுண்டர் அட்டாக்குக்காக கவுண்டர் டயலாக்காக சொல்லலாம். உன்னை சந்திக்கிற வரைக்கும் நான் பேச்சுலரா இருந்த வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன். என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு இதுக்காக சொல்றாங்களே ஒழிய இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே. அதே மாதிரி தான் இவர் என்ன சொல்றாரு, நானும் எனக்கு உனக்கு எப்படி நிறைய கான்ட்ரரிஸ் இருக்கு, ஆனால் நான் எப்படி உங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான். த வே ஐ கேன் வித் யூ. அதே மாதிரி தான் நீயும். அண்ட் யூ வித் மீ. நான் எப்படி உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் நீ என்ன பண்ற, நீயும் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, நீ என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. பிகாஸ் we are I don't know what are we, young or new, we must be something. நம்ம 2 பேரும் அதே தான். நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஒரே மாதிரி சிந்தனையெல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே நம்மள மாதிரியே சிந்திக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்களே மற்றவர்கள் மாதிரி சிந்திக்காம நீங்களே ஒரு வித்தியாசமான எக்ஸென்ட்ரிக்கா கூட இருக்கலாம். அப்போ நீங்க ஒரு வித்தியாசமான சிந்தனையாளராக இருந்தாங்கன்னா உங்களை மாதிரி சிந்திக்கக்கூடியவங்க உங்களை மீட் பண்றது ரொம்ப ரேரா இருக்கும். அப்போ கான்ட்ரரிஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் we are I don't know what are we, young or new, you must be something. We said we too. நம்ம இவ்வளவு நாள் 3 பேரா இருந்தோம், சரிங்களா? இவ்வளவு நாள் நம்ம 2 பேரும் இருவரா இருந்தோம். நாம் இருவர் இப்ப என்ன ஆயிட்டோம், நாம் மூவர் ஆயிட்டோம். ஏன் இந்த ப்ரூக்கு நம்மள ஒருத்தர்னு வச்சுக்குவோம். எப்படி நம்ம எல்லாம் கான்ட்ரரியா இருக்குமோ அதே மாதிரி இந்த ப்ரூக்கும் கான்ட்ரரியா இருக்கு. அப்ப ப்ரூக்கி நம்மளோட ஃபேமிலியில சேர்த்திக்கலாமே, இந்த ப்ரூக்கி நம்ம குழந்தையா மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு.
லெட்ஸ் சேஞ்ச் தட் டு வி த்ரீ. நம்ம 2 பேர் இல்லை, இப்போ நம்ம மூவர். இந்த டயலாக் எப்போ சொல்லுவாங்க? ஒரு பொண்ணு எப்போ பிரெக்னென்ட் ஆகிறாங்களோ அப்போ சொல்லுவாங்க, நாம் இனிமேல் 2 பேர் இல்லை, நம்ம இனிமேல் 3 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க? நம்ம இனிமேல் இருவர் இல்லை, மூவர். இனிமேல் எப்படி நம்ம வாழ்க்கையில கான்ட்ரரி இருந்தால் நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோமோ, அதே மாதிரி இந்த நதி கான்ட்ரரியை கடந்து போது இதுவும் நம்மள மாதிரி தான். நானும் நீயும் எப்படி மேரீட் ஆயிருக்குமோ அதே மாதிரி இப்போ இனிமேல் இந்த நதியும் நானும் நம்ம ஒன்னாயிக்கலாம். It was not yet it was, if not to you, it was to me in an annunciation. Annunciation அப்படின்றது ஒரு biblical term. பைபிள்ல புக் ஆஃப் லூக்ல வந்து கேப்ரியல் வந்து மேரிகிட்ட போய் கேட்பாங்க. மேரிகிட்ட போய் சொல்றாங்க என்ன அப்படின்னா, நீ வந்து ஒரு தெய்வ குழந்தையை வந்து பெற்றெடுப்பாய், நீ கருத்தரித்திருக்கிறாய் அப்படின்னோடனே அந்த அம்மா கேட்பாங்க, ஐயோ நான் எப்படி கருத்தரிக்க முடியும்? How can this be since I am a virgin? நான் ஒரு கன்னிப்பெண், நான் எப்படி கருத்தரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் அனன்சியேஷன். அது மாதிரி தான் இப்போ ஃப்ரெட்டோட ஒய்ஃபுக்கு குழந்தை இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த ப்ரூக்கை தங்களோட ஃபேமிலியில் ஒருத்தராக இணைச்சிக்கிறாங்க. மேபி தங்களோட குழந்தையாவே எடுத்துக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாமே. சரிங்களா? ஸோ அதுதான் அனன்சியேஷன். எப்படி மேரி பீயிங் அ வெர்ஜின் ஷீ பிகேம் மதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டோ, அதே மாதிரி வித்தவுட் கெட்டிங் ப்ரெக்னென்டட் தே கன்சிடர் ப்ரூக் as their ஃபேமிலி பர்சன் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இது இந்த அனன்சியேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து இட் இஸ் அன் அல்யூஷன். அல்யூஷன் என்னது? லிட்ரேச்சரில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து எடுத்தாங்கன்னா அது அல்யூஷன் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு அல்யூஷன் டேக்கன் ஃப்ரம் த பைபிள். லூக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல லைன் நம்பர் 26லேருந்து 38 வரைக்கும் கேப்ரியல் போய் மேரிட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். அதுதான் அது என்ன அனௌன்ஸ் பண்ணுவார்? தட் யூ ஆர் பிரெக்னென்ட், நீ வந்து ஒரு தேவ குழந்தையை பெற்றெடுப்பாய், தேவ குழந்தை உன்னுடைய கருவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த டயலாக் சொல்றாங்க இல்லையா? அதை தான் அனன்சியேஷன் அப்படின்றாங்க. இந்த அனன்சியேஷன் டேட்டா வந்து எதை சொல்றாங்க அப்படின்னா மார்ச் 26 சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. ஓ இஃப் யூ டேக் இட் ஆஃப் டு லேடி லேண்ட் ஆஸ் இட் வேர் த கண்ட்ரி ஆஃப் த அமேசான், வி மென் must see you to the confines of and leave you there ourselves forbid to enter. இப்போ எப்படி இந்த நீரோடை அமேசானுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுது? தன்னோட லிமிட், தன்னோட பவுண்டரிஸை அதே வரையறுத்துக்குதோ, அதே மாதிரி நீ என்ன பண்ற? எங்கோ ஒரு இடத்துல பிறந்து இந்த இடத்துக்குள்ள புகுந்து, அதாவது என்னோட வீட்டுக்குள்ள புகுந்து உன்னுடைய பவுண்டரி இது பண்ணிக்கிட்ட. அப்போ எப்படி அமேசான் காடுகளுக்குள்ள அந்த ப்ரூக் என்ட்ராயி தன்னுடைய பவுண்டரியை வரையறுத்துக்குதோ, நீயும் அதே மாதிரி வரையறுத்துக்கிற இல்லையா? நம்மளும் அதே மாதிரி வரையறுத்துக்கிறோம்ல. நம்மளும் தேவையில்லாத இடத்துல நுழையாம இருக்கோம் இல்லையா? அப்போ இட் இஸ் யோர் ப்ரூக், ஐ ஹாவ் நோ மோர் டு சே அப்படின்னு ஃப்ரெட் சொல்லி முடிக்கிறார். உடனே இந்த அம்மா ஆரம்பிக்கிற, எஸ் யூ ஹாவ் டூ, நீயும் தான், இது என்னோட ப்ரூக் மட்டும் இல்லை உன்னோடதும் தான். எஸ் யூ ஹாவ் டு கோ ஆன் யுவர் தாட் ஆஃப் சம்திங். என்ன பேசு அப்படின்றாங்க அந்த அம்மா. மறுபடியும் இவர் பேசுறாரு. கான்ட்ரரிஸை பத்தி பேசணும்னா, ஒரு மனிதன் எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்றது இல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமானவனா இருப்பாங்க அப்படின்னு பேசணும்னா, see how the brook in that white wave runs counter to itself. அந்த ஒயிட் வேவ்ல எப்படி சீறி பாய்ந்து போகுது பாரு. அது வழியில நிறைய பாறாங்கள்லாம் இருக்கு. அந்த பாறாங்கல் மேலாம் அடித்து தெரித்து நுரையாக வந்து வேவ்ஸை உருவாக்கி கொண்டு அது எப்படி கான்ட்ரரிஸை உடைச்சுக்கிட்டு போகுதோ அதே மாதிரி தான். இட் இஸ் ஃப்ரம் தட் இன் அ வாட்டர் வி வேர் ஃப்ரம். நம்மளும் அந்த வாட்டர்லேருந்து உருவானவங்க மாதிரி தான். லாங் பிஃபோர் வி வேர் ஃப்ரம் எனி கிரியேச்சர். நம்மளும் இந்த தண்ணியில தான் நம்ம உருவாகியிருக்கோம். இது வந்து ஜெனிசஸ்க்கு போகுது. இதுவும் அல்யூஷன் தான், பிப்ளிக்கல் அல்யூஷன் தான். நம்ம வந்து இந்த உலகம் உருவானதுக்கு அப்புறம் முதல்ல இந்த உலகம் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்துதான் பிக் பேங் தியரிக்கு அப்புறம். அது என்ன பிக் பேங் தியரினா சயின்ஸ்க்கு போகிறோம். இதே பிப்ளிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகம் வந்து கடவுள் உருவாக்கி உலகத்தை வந்து
கடினமான ஃபர்மமெண்ட்டையும் ஹார்டு ஃபர்மமெண்ட்டையும் மைல்டு ஃபர்மமெண்ட்டையும் ரெண்டா பிரிக்கிறார். ஹார்டான அந்த ஃபர்மமெண்ட்டை, ஹார்டான பகுதிகளை நிலம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. மிருதுவான பகுதிகளை நீர் அப்படின்னு பேர் வைக்கிறார். இந்த நீர்லேருந்து ஒரு செல் உயிரினங்கள் உருவாச்சு, பல செல் உயிரினம் உருவாச்சு, அப்புறம் ஓரறிவு உயிரினம் உருவாச்சு, இரண்டறிவு உயிரினம், அப்புறம் 5 அறிவு, அப்புறம் 6 அறிவு உயிரினம் மனுஷன் உருவானம். அது மாதிரி வாட்டர்லேருந்து தான் நம்மளும் வந்தோம் அப்படின்றார். Here we in our impatience of the steps get back to the beginning of the beginnings. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லா நிறைய கான்ட்ரரிஸ் இருக்கு. அந்த கான்ட்ரரிஸை ஏத்துக்க முடியாம நம்ம என்ன பண்றோம்? அந்த இம்பேஷன்ஸா இருக்கோம். நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்தோம்னா நம்ம எதுவுமே நம்மளால சாதிக்க முடியாது. அந்த இம்பேஷன்ஸ், அந்த கான்ட்ரரிஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டு வெளியில வரணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? எதையாவது ஒண்ணு சாதிக்க முடியும். பிகினிங் ஆஃப் த பிகினிங்ஸ்ல இருந்து நம்ம வரணும். இந்த நீரோட எப்படி ஆரம்பத்துல இருந்து வருதோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் புதுசாக தெரிந்து கொண்டு வரணும் அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னா, இந்த சே எக்ஸிஸ்டன்ஸ் லைக் பிரவுட். பிரவுட் அப்படின்னா ரேபிட் வேர்லிங். நிறைய இடத்துல அந்த நீரோடை போகும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு குழி இருக்கும். அந்த குழியில ஒரு சுழண்டு போகும். அண்ட் பிரவுட் ஃபார் எவர் இன் ஒன் பிளேஸ். ஒரே இடத்துல சிலர் சுழண்டுட்டு இருப்பாங்க. சில இடத்துல அந்த நீரோடை போகும்போது நீரோடைக்கு தடங்களா ஒரு குழி இருந்ததுன்னா அந்த குழியில ஒரு சுத்திட்டு அதை கடந்து போயிடும். ஆனா ஒரு சிலர் என்ன ஆவாங்க? அதே இடத்துலயே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் வாழ்க்கையில திடீர்னு ஒரு இடத்துல ஒரு தடங்களை பார்த்தோம்னா அந்த ஒரு தடங்கள்ல ஃபேஸ் பண்ணி தடங்கள்ல இருந்து எதிர்கொண்டு வெளியில வந்து தடங்களை தாண்டி போயிடுவாங்க சிலர். ஆனா இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க? தடங்களுக்குள்ளாரே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரே பிளேஸ்க்குள்ளாரே, ஃபார் எவர் இன் ஒன் பிளேஸ். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் டான்சஸ் பட் இட் ரன்ஸ் அவே. ஆனா எல்லாரும் அந்த தடங்களுக்குள்ளாரே சுத்திக்கிட்டே இருப்பாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த நதி அப்படி கிடையாது. இட் ரன்ஸ் அவே. இட் சீரியஸ்லி சேட்லி ரன்ஸ் அவே. இந்த நதி சோகமாகவும் சரி, சீரியஸாகவும் சரி அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுது. டு ஃபில் த அபைஸ். ஏன் அந்த இடத்துல இல்லாம நடந்து போகுது? ஏன்னா அது நிரப்பப்பட வேண்டிய நிறைய வெற்றிடங்கள் நிறைய இருக்கு. கல்ஃப், நிறைய வளைகுடாக்களை அது அடைய வேண்டியது இருக்கு. நிறைய வெற்றிடங்களை நிரப்ப வேண்டியது இருக்கு. நம்ம வாழ்க்கையிலே அதே மாதிரிதான். ஏதாவது ஒரு இடத்துலயே போய் ஸ்டக் ஆயிடாதீங்க. நம்மளால வாழ்க்கையில சாதிக்கவே முடியாது அப்படின்னு தப்புன்னு மனசை விட்டுறாதீங்க. என் வாழ்க்கையில எல்லாம் இப்படியே பிரச்சனையா போகுது, நான் என்னத்துக்கு தான் வாழணும் அப்படின்னு மனசு விட்டுறாதீங்க. ஒரு இடத்துல போய் அப்படியே போய் தடைப்பட்டு நின்றாதீங்க. தொடர்ந்து நதி போல, நீரோடை போல, எப்படி இந்த மேற்கு நோக்கி நகரும் நீரோடை தன் வாழ்க்கையில படுற எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து அதை கடந்து தொடர்ந்து பயணித்து போய்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கையில படுற கஷ்டங்களை கடந்து தொடர்ந்து பயணித்துக்கிட்டே போயிட்டு இருக்கணும். இட் ஃப்ளோஸ் ஓவர் அஸ், இட் ஃப்ளோஸ் பிட்வீன் அஸ். இந்த நீரோடை நம்மை கடந்து போகுது. இட் ஃப்ளோஸ் ஓவர் அஸ், இட் ஃப்ளோஸ் பிட்வீன் அஸ். நமக்கு இடையிலையும் கடந்து போகுது. நம்ம ஒரு பிரிட்ஜ் மாதிரி, பாலம் மாதிரி இந்த நீரோடைக்கு இடையில இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும். இட் ஃப்ளோஸ் ஓவர் அஸ், இட் ஃப்ளோஸ் பிட்வீன் அஸ், இட் ஃப்ளோ பிசைட் அஸ். நம்ம பக்கத்துலயும் இந்த நீரோடை போகுது. இட் ஃப்ளோஸ் பிசைட் அஸ் இன் திஸ் வாட்டர் ப்ரூக், இட் ஃப்ளோஸ் ஓவர் அஸ், இட் ஃப்ளோஸ் பிட்வீன் அஸ் டு செப்பரேட் அஸ் ஃப்ரம் ஃபார் அ பேனிக் மூமெண்ட். கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை பிரித்து கூட இந்த நீரோடை வச்சிருக்கு. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் இருக்க கான்ட்ரவர்சிஸ், நம்ம கூடயே கான்ட்ரரிஸ் இருக்கு, நமக்கு மேலே கான்ட்ரரிஸ் போகும், நமக்கு மத்தியில் கான்ட்ரரிஸ் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணும்? இந்த நதி எப்படி நமக்கு மத்தியிலையும் நமக்கு இடையிலையும் நமக்கு பக்கத்திலையும் அருகிலும் நதி போகுது, அதே மாதிரி தான் கான்ட்ரரிஸும். இட் ஃப்ளோஸ் பிட்வீன் அஸ், ஓவர் அஸ் அண்ட் வித் அஸ். அண்ட் இட் இஸ் டைம், ஸ்ட்ரென்த், டோன், லைட், லைஃப் and love and even substance lapsing unsubstantial. நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி தான். டைமும் சரி, ஸ்ட்ரென்த்தும் சரி, டோனு, லைட்டு, லைஃப், லவ் எல்லாமே என்னது? சில நேரத்துல சப்ஸ்டான்ஷியலா இருக்கும், அன்ரியலா இருக்கும். வாழ்க்கையில சில நேரம் என்னடா இது இப்படி நடக்குது, நமக்கு ஏன் இது நடக்குது அப்படின்லாம் தோணும். இந்த நதிக்கு அப்படிதான், இந்த நீரோடைக்கு அப்படிதான் தோணுது.
த யுனிவர்சல் கேட்ராக்ட் ஆஃப் டெத். கேட்ராக்ட்னா என்னதுப்பா? மறைவு. கேட்ராக்ட்னா என்னது? கண்ணுக்கு மறைவா இருக்கிறது. டெத்தை பத்தி நம்ம நினைக்கிறதே இல்லை. சில நேரம் டெத்து நம்ம கண்ணில் மறைஞ்சு போயிருக்கு, அதை பத்தி நம்ம நினைக்கிறதே இல்லை. அதே மாதிரி தான் கான்ட்ரரிஸும். தட் ஸ்பென்ஸ் டு நத்திங் அண்ட் அன்ரெஸ்ட்ரிக்டட். அது வந்து எப்பயுமே நத்திங்காகவும் இருக்கு, யாருமே அதை தடுக்கிறதும் இல்லை டெத்தை. சேவ் பை சம் ஸ்ட்ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் இன் இட் செல்ஃப். ஆனால் அந்த டெத்து சில நேரத்தில் ஸ்ட்ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ்னால காக்கப்பட்டிருக்கிறது. நாட் ஜஸ்ட் அஸ் சர்விங் பட் அ த்ரோவிங் பேக். அந்த மாதிரி டெத் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுது? டைவர்ஸ் பண்றதுல. டெத் நம்மளை தூக்கி வெளியிலே போட்டுருது. அந்த நீரோடை சொன்னோம் இல்லையா, அந்த நீரோடை வந்து நதியை வந்து கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் அதை கடந்து போகுது. ஆனால் டெத் அப்படி கிடையாது. நம்மளை டைவர்ஸ் மட்டும், சர்விங் மட்டும் பண்ணல, தூக்கி வெளியிலே வீசிடுது. If we regret were in it and were scared, it has this throwing backward on itself, so that the fall of the most of it is always rising a little, sending up a little. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் இந்த நீரோடையில அந்த சுழல் இருக்கு பாருங்க, பைரவுட்டு. இந்த பைரவுட்டு சுத்தும் போது நம்ம பைரவுட் மாதிரி ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு, சுழல்ல மாட்டிக்கிட்டு, வாழ்க்கையில ஒரே இடத்துல நிக்காம என்ன பண்ணோம்? நம்ம வந்து we have to rise. ஒரு கொஞ்சோண்டு மேலே எழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த சுழல் நம்மளை தூக்கி வெளியில அழகா கொண்டு வந்துடும். சுழலை விட்டு நீங்க சுழல்ல மாட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது, ஐயோ சுழல்ல மாட்டிருக்கேன்னு மறுபடியும் நீந்தக்கூடாது. அப்படி கொஞ்சம் ஒரு உத்வேகத்தோட உங்களை வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடுவீங்க. ரைசிங் எ லிட்டில், சென்டிங் அப் எ லிட்டில். நம்ம வாழ்க்கையிலே அதே தான் பண்ணணும். அப்படியே ஒரே இடத்துல அப்பா என்னங்க வாழ்க்கை அழகா அப்படின்னு இல்லாம, அதே மாதிரி நான் அழகா ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போறேன், 25,000 சம்பளம் தர்றாங்க, இல்லை 20,000 தர்றாங்க, போதும் எனக்கு. அது என் குடும்பத்தை ரன் பண்ணுறது 15,000 நான் சிக்கனமாக குடும்பத்தை ரன் பண்ணிக்குவேன், 5,000 எனக்கு மிச்சம்தான், போதும் எனக்கு இந்த சம்பளம் அப்படின்னு எனக்கு இருந்துக்கிட்டிங்கன்னா செக்கு மாடு மாதிரியே ஒரே இடத்துல சுற்றணும். கொஞ்சோண்டு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், ரைசிங் எ லிட்டில், சென்டிங் அப் எ லிட்டில். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆவீங்க? யூ வில் கம் அவுட் ஆஃப் தட் பைரோட் அண்ட் யூ வில் ஃபைண்ட் யோர் செல்ஃப் இன் அ பெட்டர் பொசிஷன். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில், அவர் லைஃப் ரன்ஸ் டவுன் இன் சென்டிங் அப் த கிளாக்கை அப்படியே மேலே மேலே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். த ப்ரூக் ரன்ஸ் டவுன் இன் சென்டிங் அப் அவர் லைஃப். ப்ரூக் என்ன பண்ணுது? நம்மளோட லைஃப்பை மேலே அனுப்பும். த சன் ரன்ஸ் டவுன் இன் சென்டிங் அப் த ப்ரூக். தேர் இஸ் சம்திங் சென்டிங் அப் த சன். ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் உந்து சக்தி இருந்துக்கிட்டே இருக்கு. சரிங்களா? நம்ம வாழ்க்கை, இந்த கிளாக் வந்து நம்ம வாழ்க்கையை ஏதோ ஒரு டைம்ல உந்திக்கிட்டே இருக்கும். கிளாக் வாழ்க்கையை ஏதாவது ஒரு இடத்துல உந்திக்கிட்டே இருப்போம். இந்த ப்ரூக் நம்ம வாழ்க்கையில ஒரு உந்துதலா இருக்கு. சன் நம்ம வாழ்க்கையை ஒரு உந்துதலா இருக்கு. சன்னையே ஏதாவது ஒன்று உந்து. இப்போ நான் வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி உங்க ஸ்டூடெண்ட்ஸை மேலே வர வைக்கிறீங்க. நான் உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை கொஞ்சம் மேலே வர வைக்கிறேன். என்னோட ப்ரொஃபஸர் மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் மேலே வர வைக்கிறார். என்னோட ப்ரொஃபஸரை கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி மேலே வர வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரூக்கை சூரியன் வந்து உந்தி தள்ளி மேலே எழுப்புது. அப்போ அந்த சூரியனவே யாராவது ஒருத்தர் உந்தி தள்ளுவாங்கல்ல, சூரியனுக்கே யாராவது எனர்ஜி கொடுப்பாங்கல்ல. இந்த சூரிய குடும்பத்தில் சூரியன் தான் எல்லாத்துக்கும் எனர்ஜி தருது. அப்போ சூரியனுக்கு யாரோ ஒருத்தர் எனர்ஜி தந்துட்டு இருக்காங்கல்ல, நமக்கு அது தெரியல. அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு உந்து சக்தி இருந்துகிட்டே இருக்கும். அந்த உந்து சக்தியை நோக்கி வந்துகிட்டே இருங்க. இட் இஸ் திஸ் பேக்வேர்டு மோஷன் டுவர்ட்ஸ் த சோர்ஸ். சில நேரத்தை நம்ம சோர்ஸை நோக்கி நகரும் போது என்னாகும்? நம்ம ஸ்ட்ரீமை விட்டு விலகி போகிறோம். அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் த மோஸ்ட் வி சி ourselves in the tribute of the current to the source. It is from this in nature we are from, it is most us. இந்த நேச்சர்ல நம்ம இந்த மாதிரி தான் ஒரு டைமும் என்ன பண்றோம்? நம்மளுடைய அந்த கன்வீனியன்ட்டான பொசிஷன் விட்டு உந்தி தள்ளி வெளியில வந்துட்டு இருக்கோம். டுடே வில் பி த டே யூ செட் so. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளியை நோக்கி நகர்றோம். நோ, டுடே வில் பி த டே யூ செட் த ப்ரூக் வாஸ் கால்டு த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக். இந்த ப்ரூக்கை வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்னு சொன்னோமா? டுடே வில் பி த டே ஆஃப் வாட் வி செட் போத். நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி தான். வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் எப்படி ஒரு வித்தியாசமான ப்ரூக், எல்லா கான்ட்ரரிஸையும் எதிர்த்து மேல் நோக்கி வருதோ, அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ண போறோம்? எல்லா கான்ட்ரரிஸையும் எதிர்த்து மேல் நோக்கி வரணும் அப்படின்னு இந்த போயம் சொல்லுது. ஓகே, த போயம் ஸ்பீக்ஸ் அபவுட்
that we have to come out of the contraries. ஸோ அந்த வெஸ்ட் ரன்னிங் குரூப் எந்த நீரோடையும் மேற்கு நோக்கி நகராது. ஒரு நீரோடை மேற்கு நோக்கி நகருது அப்படின்னா அப்போ அது எல்லா கான்ட்ரரிஸையும் உடை தெரிந்து கொண்டு வருது. அப்போ நம்மளும் அதே மாதிரி தான் எல்லா கான்ட்ரரிஸையும் உடை தெரிந்து வர வேண்டும் அப்படின்றது தான் இந்த போயம் சொல்லுது. ஸோ த போயம் டீல்ஸ் வித் த கான்ட்ரரிஸை நம்ம உடைத்து வந்தால் தான் வாழ்க்கையில் மேன்மை பெற முடியும் அப்படின்றத இந்த போயம் சொல்ல வர்ற கான்செப்ட். இந்த போயம் என்ன அப்படின்னா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாங்க. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது. ஹியூமன் லைஃபுமே வந்து இந்த ப்ரூக் மாதிரி தான். எல்லாமே ஈஸ்ட் நோக்கி போறாங்க அப்படின்னா நம்மளும் ஈஸ்ட் நோக்கியே போனோம்னா வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது. கோ அகெயின்ஸ்ட் கான்ட்ரரி. இஃப் யூ கோ அகெயின்ஸ்ட் கான்ட்ரரி யூ கேன் அச்சீவ் கிரேட்டர் திங்ஸ் இன் லைஃப். சரிங்களா? இஃப் யூ go against contrary you can achieve greater things in life அப்படின்றதான் இந்த வெஸ்ட் ரன்னிங் குரூப் சொல்ற கான்செப்ட் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த வெஸ்ட் ரன்னிங் குரூப்ல இருக்க இம்பார்ட்டண்டான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் நான் கன்ஃபார்மிட்டி. எந்த ஒரு விஷயத்திலையும் கன்வின்ஸ் ஆகாதீங்க. அப்பா வாழ்க்கை போதும், எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு கன்வின்ஸ் ஆனீங்கன்னு, இப்போ நான் அப்படி கன்வின்ஸ் ஆனேன்னா அவ்வளோதான், எந்த இதுவுமே சாதிக்க முடியாது. எனக்கு ஒரு வருமானம் இருக்கு போதும், இந்த வருமானத்தை வச்சுட்டு நான் ஜாலியாக இருக்கலாம், இதில் எவ்வளோ செலவு பண்ணாலும் இவ்வளோ தான் செலவாகும், மீதி காசில் நான் ஜாலியாக கம்ஃபர்டான லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் நாட் அச்சீவ் எனிதிங். கம் அகெயின்ஸ்ட் த கம்ஃபர்ட் ஜோன், கம் அவே ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படின்ற இந்த போயம் சொல்கிற கான்செப்ட். ஸோ அதனால தான் நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோம் ஸ்பன் ஃபிலாசபர் அப்படின்னு சொல்கிறோம். That is all about this poem, West Running Brook.